ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவையினி கிச்சனில் பார்க்க போகிறது எல்லா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா இட்லி மாவு எப்படி அரைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இட்லி அரிசி எப்படி ஊற வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் அரிசி எடுக்கணும். 1 டம்ளர் உளுந்து, நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் அரிசி, இதுதான் ரேஷியோ. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உளுந்து வந்து 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும்போது நம்ம அரிசி போட்டு அரைச்சோன்னா மாவு சீக்கிரம் ஹீட் ஆகாது, சாஃப்டாக இருக்கும். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும். அரிசி ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஊறினா போதும். ஓகே, நம்ம ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வியூவர்ஸ் பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்தயம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு தண்ணியை வந்து அப்படியே கொட்டி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம உளுந்து மாவு அரைக்கணும். உளுந்து போட்டுட்டு அடிக்கடி வந்து தண்ணி தெளித்து எடுத்து விடணும். சைட்ஸ்லாம் நல்லா மாவு எடுத்து விடுங்க, இல்லைன்னா உளுந்து அங்கங்கே அப்படியே நிற்கும் அரையாமல். இப்படி தான் தண்ணி தெளித்து விடணும். ஓகே, இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைஞ்சி வந்திருக்கு உளுந்து. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நல்லா பட்டர் மாதிரி வந்துடும். ஓகே, உளுந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இட்லிக்கு அவ்வளோ நேரம் ஊறினா போதும். அரிசி இட்லிக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். நான் எடுக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ அரிசி அரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் நரன்னு இருக்குது. இப்போ எடுத்துடணும். மாவை எடுத்துடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நான் இப்போ உளுந்து அரிசி ரெண்டுத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன். மாவை வந்து நம்ம கை வச்சு தான் கரைக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வரும். இன்னொன்று, நம்ம கையோட ஹீட் வந்து மாவில் படணும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் மாவு. ஓகே வியூவர்ஸ், மாவு நல்லா கலந்து வந்திருக்கு. சூப்பராக மாவை இப்படி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு இட்லி செய்யணும். நான் காலையில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். உப்பு வந்து நம்ம இட்லி செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படி எடுத்து வச்சிடலாம். வியூவர்ஸ், நீங்களும் வீட்லேயே மாவு அரைச்சி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 வீக்கு ரிலீஃபாக இருக்கலாம் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. கடையில் வாங்கிறத விட வீட்லேயே ஹைஜீனிக்காக நம்மளே அரைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ், எனக்கு 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு அரைச்சி எடுத்திருக்கேன். நான் சொன்ன ரேஷியோவில் உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த 4 பாத்திரத்தில் 3 பாத்திரத்தை ஒரு 1 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் வெளியே வச்சுட்டு காலையில் இட்லி செய்வேன். வியூவர்ஸ், எந்த மாவுலையுமே நீங்கள் உப்பு போடாதீங்க. செய்யும் போது உப்பு போட்டு கலக்கிக்கிட்டால் போதும். ஓகே, மார்னிங் பார்க்கலாம்.
வியூவர்ஸ் குட் மார்னிங். பாருங்கள் 8 மணி நேரம் கழித்து நம்மளோட மாவு எவ்வளோ சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. வாங்க இப்போ எப்படி இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த திக்னஸ் இருக்கணும் மாவுக்கு இட்லி ஊற்ற. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ இதில் ஆப்போசிட்ட மாவு அதெல்லாம் எதுவுமே போடலை. நம்ம அப்படியே வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் கலந்து செய்ய போகிறோம். இட்லியோட மாவு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இட்லி ரொம்ப நல்லா வரும். இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். ஓகே, நான் இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். ஓகே, இப்போ இட்லி ஊற்றிடலாம். ஓகே, எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இட்லிக்கு வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வேகும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆகி நல்லா இருக்காது. இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ இட்லி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி வடகறியோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நீங்களும் இதே மாதிரி மாவு அரைச்சி இட்லி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.